அட பாவிங்களா! இப்படியெல்லாம் நிஜமாவே நடக்குமா? இல்ல சினிமா படத்தோட ஸ்கிரிப்ட்டா? அப்படின்னு ஷாக் ஆகுற அளவுக்கு ஒரு கொடூர சம்பவத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 42 வயசான ஒரு லேடி பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் அர்ஜுன் அப்படிங்கிற காலேஜ் பையன் தான் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியாம அந்த காலேஜ் பையனும், ஆமா நான் தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனா உண்மை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானது. அந்த உண்மை என்ன? கடைசியா அந்த காலேஜ் பையன் என்ன ஆனான்? அந்த குழந்தைக்கு நிஜமான அப்பா யாரு? இப்படி பல கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க அபிராமி. இது உங்க ஃபிலிம்ஃபேர் சேனல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒட்டுமொத்த கதையில இருக்கக்கூடிய பரபரப்பான, பதட்டமான அனுபவத்தை உங்களால முழுசா ஃபீல் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஆமா அதேதாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் பக்கத்துல இருக்க ஒரு அமைதியான கிராமம். அங்க தீபா அப்படிங்கிற 42 வயதான பெண் தனியா வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு 2001ஆம் வருஷம் சந்தோஷ் அப்படிங்கிற நபரோட கல்யாணம் ஆச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிட்ட சில மாசங்கள்லயே சந்தோஷ் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை சட்டப்படி விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஆனா தீபாவோட பேரண்ட்ஸ் விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அதை மீறி விவாகரத்து பண்ணதுனால தீபாவை வீட்டை விட்டு தள்ளி வச்சிடுறாங்க. இதனால தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க தீபா. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய சுமூகமா ஓட்டிட்டு இருந்தாங்க. நல்ல சம்பளம், வசதியான வீடுன்னு அழகா வாழ்ந்துட்டு வந்தாங்க தீபா. விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே தீபாவுக்கு இல்ல. இதனால எந்த தவறான தொடர்போ, ஆண் நண்பர்கள் சவகாசமோ இல்லாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க தீபா. ஆனா இந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு சலிப்பையும் வெறுப்பையும் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ தீபாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க 20 வயசு பையன் அர்ஜுன் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தான். தீபா இவங்களுக்கு பக்கத்து வீடு அப்படிங்கறதுனால ரெண்டு ஃபேமிலியும் நல்லா க்ளோஸா பழகிட்டு வந்தாங்க. தீபா வேலை செய்யற கம்பெனி அர்ஜுனோட காலேஜ் தாண்டி தான் இருக்கு. அர்ஜுன் வழக்கமா காலேஜ் பஸ்ல தான் போவான். என்னைக்காச்சும் பஸ் மிஸ் பண்ணிட்டா தீபா காலையில வேலைக்கு போகும்போது அவங்க கூட ஸ்கூட்டர்ல காலேஜ் வரைக்கும் போவான். அர்ஜுனோட பேரண்ட்ஸ் இதை சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஒரு அக்கா தம்பி மாதிரி தான் பழக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அடிக்கடி தீபாவோட ஸ்கூட்டர்ல காலேஜுக்கு போக ஆரம்பிச்சான் அர்ஜுன். அப்போ காலேஜுக்கு போற அந்த 20 நிமிஷம் கேப்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தங்களோட தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணி பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் தன்னோட காலேஜ் லைஃப், தன்னோட ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னு தன்னோட எதிர்காலத்தை பத்தி பேச ஆரம்பிச்சான். ஆனா தீபா எதனால எனக்கு டிவோர்ஸ் ஆச்சு, இப்போ தனியா இருக்கிறதுனால என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு வரம்பு மீறி சில விஷயங்களை அர்ஜுன் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. வீட்ல இருந்து காலேஜுக்கு போற வழியில சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பைன் ஃபாரஸ்ட்டை தாண்டும் போதும் ஒரு இனம் புரியாத அமைதியை ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் தீபாவுக்கு பதிலா அர்ஜுன் வண்டி ஓட்டிட்டு வந்தான். அந்த பைன் ஃபாரஸ்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓரமா ஸ்கூட்டர் நிறுத்தின அர்ஜுன், கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ள போலாமா அப்படின்னு கேக்குறான். சரி போலாமேன்னு தீபாவும் அவங்க கூட போனாங்க. அங்கதான் அர்ஜுனுக்கும் தீபாவுக்கும் தகாத உறவு ஆரம்பிச்சது. அடுத்த 2 மாசத்துல தீபா கர்ப்பம் ஆனாங்க. இதனால அதிர்ச்சியான தீபா இந்த விஷயத்த அர்ஜுனுக்கிட்ட சொன்னாங்க. உடனே அர்ஜுன், நான் தானே காரணம், இதுக்கு ஷாக் ஆகுறீங்க, நான் ஒத்துக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னான் அர்ஜுன். அர்ஜுனோட அப்பா அம்மாவுக்கு உலகமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தீபாவுக்கு என்ன வயசு, எங்க பையனுக்கு என்ன வயசு, எங்க பையன் எதிர்காலமே பாழாகிருச்சு, தீபாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டாங்க. போலீஸ் விசாரணையில அர்ஜுன் சொன்னது இதுதான்: ஒரே ஒரு முறை தான் ரெண்டு பேரும் தப்பு பண்ணோம். ஆனா இந்த கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுக்குறான் அர்ஜுன். ஆனா போலீஸ் தீபாவுக்கு வேற யார் கூடயாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரணை பண்றாங்க. ஆனா அப்படி யார் கூடவும் அந்த தொடர்புல இல்ல அப்படின்னு தெரிய வந்துச்சு. அர்ஜுனுக்கு 20 வயசு. சோ போக்சோ சட்டம் இங்க பொருந்தாது. ரெண்டு பேரும் விரும்பி தான் ஒன்னா இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. தீபா ஏற்கனவே லீகலா டைவோர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி தீபா அர்ஜுன் கல்யாணம் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ். இதை கேட்ட அர்ஜுனோட பேரண்ட்ஸ் உடைஞ்சு போயிட்டாங்க. இனிமே வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு அர்ஜுனு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. தீபா கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்ததால அர்ஜுனும் தீபாவும் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வீடு வாடகை எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. குழந்தை பிறந்துச்சு, ஒரு அழகான ஆண் குழந்தை. அர்ஜுன் காலேஜை முடிச்சுட்டு வேலை தேட ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல தீபாவோட அப்பா இறந்து போயிட தனியா இருந்த தீபாவோட அம்மா தீபாவோட அபார்ட்மெண்ட்ல தங்கி குழந்தைய பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. இதனால தீபா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா ஊர் பரபரப்பு சுத்தமா அடங்கி போச்சு. அவ்வளவுதான், சுபம் போட்டு முடிச்சிடலான்னு பார்த்தா இப்போதான் கதையே ஆரம்பிக்குது வசீகரன் அப்படிங்கிற மாதிரி சினிமாவுல கூட பார்க்காத ட்விஸ்ட் மேன ட்விஸ்ட் இந்த கதையில காத்துட்டு இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அர்ஜுனோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தர் தீபாவை கான்டாக்ட் பண்றாரு. அர்ஜுன் காலேஜ் படிக்கும் போதே அவனோட கிளாஸ்மேட் ராகவி மிஸ்ரான்னு ஒரு பொண்ணை காதலிச்சான். நீங்க பழக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே
அவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட ராகவியும், அர்ஜுனும் அடிக்கடி லாட்ஜ்ல மீட் பண்ணி தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தீபாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போதான் நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சோமே, அதுக்குள்ள இப்படியான்னு அர்ஜுன் கிட்ட இத பத்தி விசாரிச்சப்போ, முதல்ல இல்லவே இல்லன்னு மறுத்த அர்ஜுன் கொஞ்ச நேரத்துல, ஆமா உண்மைதான், நான் பண்ணது தப்பு தான், இனிமே அவ கூட பழக மாட்டேன், என்ன மன்னிச்சிடு தீபா அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா தீபா அர்ஜுனை விவாகரத்து பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அர்ஜுன் கெஞ்சி கேக்குறான், நீதான் என்னோட உண்மையான லவ், நம்மளோட குழந்தைக்காக ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சுறான். கடைசியா அர்ஜுனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க தீபா. ஆனா அடுத்த சில நாள்ல அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. தீபாவை அவருடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சந்தோஷ் கான்டாக்ட் பண்றாரு. எப்பவும் உன்ன நினப்புலதான் இருக்கேன், உன்னை மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டாரு. முதல்ல முடியவே முடியாதுன்னு மறுத்தாங்க தீபா. அடுத்தடுத்து ஃபோன் கால்லயே சந்தோஷ் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல சந்தோஷை மீட் பண்ணவும் சம்மதிச்சாங்க. மறுபடியும் சந்தோஷ் கூட தொடர்புல இருக்க ஆரம்பிச்சாங்க தீபா. ஒரு கட்டத்துல தீபாவோட நடத்தையில அர்ஜுனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இந்த குழந்தை நிஜமாவே நம்மளோடது தானா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அர்ஜுனை தூங்க விடாம பண்ணுச்சு. என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்னா யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. இந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்க வாய்ப்பே இல்ல. குழந்தை வளர்ந்து 5 வயசா இருந்தப்போ அர்ஜுன் கோர்ட்ல ஒரு கேஸ் கொடுக்கறான். என் மனைவி தீபா வேற ஒருத்தவங்க கூட கான்ட்ராக்ட்ல இருந்திருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் இதுதான், இது நிஜமாவே என் குழந்தை தானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க அனுமதிக்கணும்னு கேஸ் கொடுக்கறான். ஆஸ் பர் லா கோர்ட்ல வந்து டைரக்ஷன் வாங்கி கடைசியா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஷாக், அந்த குழந்தை அர்ஜுனோடது இல்ல. தீபாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சந்தோஷ் கூட ஏற்பட்ட தொடர்பால கர்ப்பமாகி இருந்தாங்க தீபா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. உண்மையில தீபா அர்ஜுன் கூட ஒன்னா இருந்தப்பவே தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சந்தோஷ் கூட ரகசியமா கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. அர்ஜுன் கூட ஒன்னா இருந்த அப்புறம் தான் கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்துச்சு. இதனால அர்ஜுன் தான் அப்பான்னு சொல்லிட்டாங்க தீபா. டிஎன்ஏ டெஸ்டையே ஆதாரமா வச்சு அர்ஜுன் தீபா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டான். தீபா தன்னோட முதல் கணவர் சந்தோஷ் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ஜுன் தன்னோட கால்லி ராகவி மிஸ்ராவை கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சான். அர்ஜுன் பேரண்ட்ஸும் மறுபடியும் அர்ஜுன் அவங்க வீட்டுல சேர்த்துட்டாங்க. ஊர்க்காரங்க மறுபடியும் அர்ஜுன் கதையா பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க. சினிமாவில கூட நம்ம பார்த்துடாத கொடூர ட்விஸ்டுகள் எல்லாம் நிஜத்துல நடந்ததை பார்த்ததும் இதெல்லாம் நம்புறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல. காதல், துரோகம், பொறுப்பு, கல்யாணம், குழந்தைங்க அப்படின்னு வாழ்க்கையோட ட்விஸ்ட்டுங்க எப்பவுமே அன்எக்ஸ்பெக்டட் தானே. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் அபிராமி. டாடா, பை பாய்.